புனிதா என்ன முடிவெடுத்தாலும் அதுதான் அமுதா என் முடிவும். அண்ணே, உன்னை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. உன்னால புனிதா நீய பார்க்காம இருக்க முடியுமா? இல்ல அவங்க கிட்ட பேசாம தான் இருக்க முடியுமா? புனிதா நீயோட அம்மா தான் உன்னை வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்கல்ல. நீ வேற இடத்துல கூட வேலை பாருன்னு. ஆனா புனிதா நீ கூட பேசாம உன்னால எப்படிண்ணா இருக்க முடியும்? அதை புனிதா தான் முடிவு பண்ணணும் அமுதா. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவேன். கபிலன் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு அம்மா என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அப்படியே மனசு அறுத்து எடுக்கிற மாதிரி இருக்கு சரவணா. அப்பதான் நான் கபிலனை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு என்னால இன்னும் புரிஞ்சுக்க முடியுது. என்னால கபிலன் கிட்ட பேசாம பழகாமலாம் இருக்கவே முடியாது. எனக்கு தெரியும்க்கா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இத்தனை நாளா நீங்க மத்தவங்களுக்காக யோசிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ முதல் முறையா உங்களுக்காக யோசிக்கிற சூழலுக்கா இது. கபிலனை நீங்க விட்டு தராதீங்கக்கா. அவர் இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா சரவணா, கபிலனா அம்மாவான்னு கேட்டா நான் என்ன முடிவெடுக்க முடியும்? என் அம்மா தானே எனக்கு முக்கியம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா என் மேல இன்னும் பிரியமா இருந்தாங்க. எங்க என் முன்னாடி உன்னை தூக்கி கொஞ்சிட்டா ஏன் மனசு சங்கடப்படுமோன்னு அம்மா உன்னை கொஞ்சவே மாட்டாங்க, உன்னை தூக்க கூட மாட்டாங்க. நீ பசிக்குதுன்னு சொல்லுவ, அப்ப கூட எனக்கு சோறு ஊட்டிட்டு தான் உன்னை கவனிப்பாங்க. எனக்கு அப்ப சின்ன வயசு சரவணா, அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா விவரம் தெரியும் போதுதான் அம்மா என் மேல வச்சிருந்த அன்பு எனக்கு புரிஞ்சுது. தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாரும் மூத்த தாரத்தோட குழந்தைய ரெண்டாம் பட்சமா நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அம்மா என்ன அப்படி நடத்தினதே கிடையாது. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்களுக்கு துடிக்குதே. ஏன் சரவணா? ஏன்னா பெத்த தாயை விட என் மேல அவங்க அன்பு காட்டுறதுனால்தான் எனக்கு ஏதாவது ஆனா அவங்களுக்கு துடிக்குது. அந்த அன்ப அந்த துடிப்ப நான் முழுசா அனுபவிச்சிருக்கேன் சரவணா. நான் எப்பவும் அந்த அன்புக்கு கைமாறா எதுவும் செஞ்சதே இல்ல. இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அம்மா மேல நான் வச்சிருக்கிற அன்புக்காக எதையும் விட்டு கொடுப்பேன்னு நான் காட்டுற நேரம் வந்துருச்சு சரவணா. அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா எனக்கு வேற வழி தெரியல சரவணா. கபிலன் என்ன புரிஞ்சு பாரு. ஒருவேளை புனிதா அண்ணி அவங்க அம்மா சொன்னதுதான் கேப்பேன்னு சொல்லி உன்ன. நான் சொன்னதுதான் அமுதா. புனிதா மேல நான் வச்சிருக்கிற காதல் உண்மையானதுன்னா அவங்களுக்கு எந்த விதத்துலையும் நான் சங்கடத்தை கொடுக்கக்கூடாது. நான் வேலைக்கு போக போறதில்ல. புனிதாக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க சூழல் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிடுறேன். அக்கா, நாளைக்கு நான் கபிலன் கிட்ட பேசுறேன். என்ன பேசுவ? அத நான் பேசிக்கிறேன்க்கா. சரவணா, சரவணா நில்லு. இங்க வா வா. நீ கபிலன் கிட்ட எதுவும் பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேன். சரியா? இல்லக்கா. என்ன பேசுறாங்க? சரவணா, கபிலன் கிட்ட நாளைக்கு நான் கோயிலுக்கு வர சொல்லி பேசுறேன். ஓ, அந்த கபிலனை கோவிலுக்கு வர சொல்ல போறாங்களா? எதுக்கு? புனிதாவே ஃபோன் பண்றாங்க. ஹலோ கபிலன். சொல்லுங்க புனிதா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு கோயிலுக்கு வர முடியுமா? நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் புனிதா. வரேன் புனிதா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே கபிலன். அக்கா, என்ன முடிவெடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கக்கா. நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல. நான் நல்லா யோசிச்சிட்டேன் சரவணா. நான் முடிவு பண்ணதுதான். வா, ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். வா. ஐயோ, சரி வர்றேன். முதல்ல கைய விடு. என்ன விஷயம் சொல்லு, கேக்குறேன். புனிதா அண்ணி சரவணன் மாமா கிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். அதெல்லாம் வழக்கமா பண்றதானே நீ? என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா? சரி சொல்லு. அண்ணே, அந்த கபிலனும் அண்ணியும் கோவில்ல பாத்துக்க போறாங்களாம். எதுக்கு? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் புனிதா எதுக்கு அந்த கபிலனை தனியா மீட் பண்ண போறா? எனக்கே தெரியலண்ணே.
சரவணன் மாமாவும் புனிதானியும் பேசினது எனக்கு சரியா கேட்கவே இல்லைண்ணே. ஐயோ ஆனா புனிதானி கபிலன் கிட்ட போன்ல பேசினாங்க. அதுவும் எனக்கு முழுசா கேட்கல. ஆனா அண்ணி ஏதோ ஒரு முடிவுல இருக்கிறதா சொன்னாங்கண்ணே. யாழ்னி, இவங்க 2 பேரும் வெளியே மீட் பண்ண பிளான் பண்றாங்க. இந்த விஷயத்த உடனே போய் அத்தை கிட்ட சொல்றேன். என்ன உனக்கு எல்லாத்துலயும் அவசரம். எனக்கே அரைக்குறையாதான் விஷயம் தெரியும். இந்த விஷயத்த அத்தை கிட்ட போய் சொன்னா அவங்க புனிதானிய கூப்பிட்டு என்னன்னு கேட்பாங்க. ஆமால, எனக்கு என்ன தோணுதுன்னா, நாமளே நாளைக்கு கோவிலுக்கு போய் அவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கையும் களவுமா புடிச்சு அத்தை கிட்ட கொடுத்துடலாம். யாழ்னி, இதுவும் சரிதான். ஐயோ, என் கண்ணு விடியட்டும். நாளைக்கு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். தெய்வான, மாமா எங்க இருக்கீங்க? நம்ம வீட்டில் தான் இருக்கேன் தெய்வான. இங்க வரேன்னு சொன்னீங்க. நான் இவ்வளோ ஆசாசியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சாரிம்மா, நான் வரணும்னு தான் கிளம்புனேன். ஆனா லேட் ஆயிருச்சு. போங்க மாமா, சும்மா போய் சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த பாலக்குடி பொண்டாட்டி மாசமா இருக்காளே, அவளை பார்க்கணும்னு கொஞ்சம் கூட ஆசையே இல்லைல்ல? ஏய், அப்படிலாம் இல்லை தெய்வான. எப்படா வந்து பாப்போன்னு தான் இருக்கு. வீட்டில் ஒரு பிரச்சனை. நம்ம வீட்ல பிரச்சனைக்கா பஞ்சம்? ஆசையா போன் பண்றப்ப என்கிட்ட இப்படிதான் பேசுவியாடி? நீ கோவப்படாம வேறம்மா, பேசு. நான் தான் ஒரு காலே பண்ணிருக்கேன். சுமார். சரவணா, அத்தை பேசுறேன்ப்பா. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, என்னப்பா? அத்தை, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டை வந்ததே இல்லை. அப்பா ஏதாவது சொல்லி அம்மா அழுததெல்லாம் நடந்ததே இல்லை. இன்னைக்கு அப்பா அம்மாவை திட்டாங்க. புனிதாவும் சொந்த பொண்ணா இருந்திருந்தா அவ கல்யாண விஷயத்துல அவ முடிவை நீ கேட்டிருப்பன்னு அப்பா அம்மாவை கேட்டிருக்காரு. அப்படியா? என்னதான் கோவம் இருந்தாலும் அண்ணிய பார்த்து எப்படி கேட்பாரு? மா, நீ இப்ப எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆற? மாமா கேட்டதுல அப்படி என்ன தப்பு இருந்துச்சு? மாமா, அப்புறம் என்ன ஆச்சு? என்னாச்சு? அக்கா அம்மா கிட்ட எமோஷனல் ஆகி பேசவும், அக்கா நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா